துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஜாபில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல புதன் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு, நோயின் காரணமாக மெடிசன் சாப்பிடுவதற்கான காலநிலைகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க நோயை பற்றி பயப்படாதீங்க. இல்லைன்னா நோய்க்கான வைத்தியத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அரசாங்கத்தால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. பின்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இனி வரும் காலங்களில் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்கள் கைகூடி வரும். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்களும் ஏதோ விதத்தில் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க. இறைவன் உங்களுக்கு ஏதோ விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நிறைய தேடுதல் என்பது இருக்கும். நீங்கள் நிறைய பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் நன்மை, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டு வீடு வாங்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது.